மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சோவியா பிரிக்கர், வட கரோலினா, USA. தலைப்பு: எமது வேதனைகளில் கடவுளின் பிரசன்னம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ, நான் அனுபவித்தது என் நன்மைக்காகவே, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். கடந்த காலத்தில் நான் எழுதி வைத்திருந்த ஜெபக்குறிப்பு புத்தகத்தை ஒரு நாள் எடுத்து பார்த்தேன். முன்னர் இரத்தச்சோகை வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்த போது அதை எழுத ஆரம்பித்தேன். அதிலே ஜெபங்கள், ஆலோசனைகள், படங்கள் ஆகியவை இருந்தன. அந்த காலகட்டத்தில் அனைத்தும் நிச்சயமற்றதாகவே தோன்றியது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மருந்துகள்? நான் குணமடைவேனா என்ற கேள்வியும் எழுந்தது. மேலும் அந்த குறிப்பு புத்தகத்தை பார்த்தபோது ஒரு தாதியின் அன்பான உரையாடல் எனக்கு தேவையாயிருந்த வேத வாக்கியம் போன்ற சிறிய விடயங்களின் வழியாக கடவுள் தமது அன்பை வெளிப்படுத்தினார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டது அவன் கடவுளை நெருங்கிச் சேர வழி நடத்தியது. அவனுடைய வியாதியே அவனுடைய இறுதிக்கு காரணமாகும் என்று அறிந்ததும் எசேக்கியா கடவுளை நோக்கினான். கடவுள் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை குணமாக்கி மேலும் 15 வருட வாழ்வை கொடுத்தார். வியாதி காலங்கள் வேதனையாக இருந்தாலும் கடவுளின் பிரசன்னத்தையும் உதவியையும் தேடச் செய்கிறது. கடவுளின் பிரசன்னம் எமது விசுவாசத்தை வளர்க்கும். எமது வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது கடவுள் எம்முடன் இருந்ததை காண்போம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, வியாதிகள், வேதனைகள் மத்தியிலும் உங்கள் பிரசன்னம் எம்முடன் இருந்ததற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: துன்புறுத்தல்கள், வேதனைகள் என்னை சூழும் நேரங்களில் கடவுள் என்னை விட்டு விலக மாட்டார். கடவுளுடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.